சிறந்த விஜயா பல்லாண்டு கால வாழ சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நேரத்தில் மேகலாக சென்றாயா? அண்ணன் மேகலாவத்தை பற்றி விசாரிக்கிறது என்றால் ஆமா அண்ணனுக்கு பற்றி தெரியும். இப்பதான் வந்து அழைத்து சொன்னேன். ஐயா எனக்கு முன்பாக வந்து எங்க அண்ணன் எல்லாம் சொல்லி சண்டை முடி பாக்குறியா? நான் உங்க பின்னாடி தானே வரேன். நான் அவன் எப்படி வந்து சொல்லி இருப்பேன். எப்படி அண்ணன் வேலை கேட்கிறேன். மேகலை வந்து என்ன வேலை கொடுத்தாருக்கலாம். ஏதோ போய் கொடுத்தா பாப்பான்னு கொடுத்தா சொல்லிடலாம். இருடியா வாய் குத்தியா மாட்டிக்கிறான். அண்ணன் வாய் குத்தியா வந்து பார்க்கலாம். இது மாயலே ஆனா மேகலாக மேகலாக சென்றார். மின்னல் ஒளியை பார்த்தாயா? யாரு பாரு பாயிண்ட் மாட்டிக்கினேன் மாட்டிக்கினு இப்போ மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும். மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும். கத்துரு அண்ணன் மின்னலை பற்றி விசாரிக்கிறேன்னு சொன்னா ஆமா ஆமா அன்னைக்கு தெரிஞ்சு கொடுத்தது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மறைச்சா நம்மளுக்கு தாமத்து மேல போய் காலில் விழாவா அண்ணா நான் மேல வச்சிருந்திய மின்னலை மனமணிக்க மனித கொண்டு என்ன மன்னிச்சுடுங்கண்ணா.
தாலி கட்டும் போது மின்னல் ஒளிக்கு வயது என்ன? 7 வயது அண்ணா. 7 வயசுல தாலி கட்டுறாங்க. என்னடா பார்த்து வற்புறுத்தி. ஆமா. ஐயோ வற்புறுத்தி ஐயோ மாட்டி வந்து காட்ட. எப்படின்னா அதுல சினிமாவில ஜெமினி கணேசன் பாரதத்துல இவங்களுக்கு காதல் பண்ண அதனாலதான் ஒரு கேள்வி கூட மாட்டேன். உண்மையை உரைக்கிறேன். ஆமாண்ணா. மேகலோகத்திலிருந்து எனக்கு லிகிதம் வந்தது. ஓஹோ, என்ன வந்திருக்கிறது? மதிப்பிற்குரிய தருமநந்தனன் அவர்களுக்கு மேகராஜன் எழுதியது என்னவென்றால், உனது மகன் அர்ஜுனன் மின்னல் அளித்து வந்து தாலி கட்டினான். தாலி கட்டும் போது வயது 7 வயது. 7 வயதில் தாலி கட்டி விட்டாயே அர்ஜுனா, என்னுடைய மகளை எப்பொழுது அழைத்து செல்கிறாய் என்று கேட்டேன். மாமா, கால நேரம் வரும்போது நான் அழைத்து செல்கிறேன் என்று சொன்ன உனது மகன் இதுவரையும் என் மகளை பார்க்கவில்லை. இப்போது என் மகள் வளர்ந்து வாலிபமாகி கன்னிப்பருவம் நீங்கி மங்கைப்பருவம் அடைந்து என் கழுத்தில் தாடி இருக்கிறது. என் கணவர் இல்லையே, உன் கணவர் எங்கே, உன் கணவர் எங்கே, உன் கணவர் எங்கே நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு நீங்க வந்து என்னன்னா பண்ணணும்? பெண்பாவம் கொள்ளாது. எப்படி அழுகுறா தெரியுமா? மலரோ மனமும் மஞ்சள் மலராதோ செல்வது ஒரு நாள், அங்கு தங்குவது ஒரு நாள், மின்னல் ஒளியை அழைத்துவது ஒரு நாள். 3 நாட்களுக்குள் எல்லா வேலையும் முடிச்சிடணும். நீ ஆமா, போவது ஒரு நாள், தங்குவது ஒரு நாள். என்ன சொல்ற அண்ணா? உடனே சஞ்சயர் வந்தார். பலாபலம் கிடைக்கவில்லை. மாமா கண்ணபுரானை அனுப்பியிருக்கிறேன். சண்டையா சமாதானமா நாடு கொடுத்தாலும் நாடு கொடுத்தாரா கொடுக்க மாட்டான்னு கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு மாதிரி அப்படி ஆனா அதையா இன்றைய நாளில்
போச்சு. ஆகையா இன்றிருந்து நான் நாளைக்கு போய் வச்சுமானா தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை, தாயின் பிறந்ததோர் கோவில் இல்லை என்று தெரியும் சொல்லியிருக்கிறார்கள். அவா வழிமேல் விடுவி பாம்பு நிற்காத. நான் தெரிவித்தபடி போவது ஒரு நாள், தங்குவது ஒரு நாள், ஒரு நாள் சும்மா நாளைக்கு தான் தங்கிட்டு போறேன். போறது விருப்பம் இல்ல. இதுதான் அண்ணன் கட்டாயப்பட்டு சொல்ல போயிட்டோம். இல்லன்னா நீ போக மாட்டல. எனக்கு ஆசை நம்ம நாடு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறேன். அண்ணன் எப்போ அனுமதி கொடுத்தாரோ கட்டாயப்படுத்த போறோம். நாட்டு பார்த்து கொண்டு நான் இருக்கேன். ஐயா இருக்கிறாரு. தம்பி பீமசேன இருக்கான். இருக்கிறாரு. நகுல சகாதாவே நீ ஒரு ஆள் இருக்க. நான் ஒரு ஆளே போதுமே. நீ போய் உன் மனைவி அழைச்சிட்டு வா. எனக்கு மின்னல பத்தி யோசனை கிடையாது. அண்ணன் எப்போ அனுமதி கொடுத்தாரோ எனக்கு மின்னல பார்க்கணும். அவங்கள ஏன் சொல்றேன், அவளை பார்க்கும்போது அம்மட்ட குழந்தைல இருந்தது. அம்மத்து தம்பது இந்த குழந்தையா இருந்தது. இப்போ எப்படிலாம் இருக்குமோ, இப்ப எதெல்லாம் வாழ்ந்து போயிருக்குமா, எப்படிலாம் இருக்குமோ. என் மனைவி பார்த்து விடைபெற்று